கும்பராசிக்காரங்க இந்த ராகு கேது பயிற்சியில சொல்ல வேண்டிய மந்திரங்கள். கும்பராசிக்காரங்களுக்கு பாருங்க, இவ்வளவு நாளும் ராசியிலேயே சனி பகவான் இருந்தாரு. இப்பத்தான் மார்ச் மாசம் 29ஆம் தேதி போயிருக்காரு. மூச்சு விடுறதுக்குள்ள அந்த ராசிக்கு ராகு பகவான் வரார். 7ஆம் இடத்துக்கு கேது பகவான் வரார். அப்போ நீங்க எச்சரிக்கையாக காலம் தள்ள வேண்டியிருக்குங்கிறத கும்பராசிக்காரர்கள் உணரணும். ஏன்னா ஜென்மத்திலேயே உள்ள ராகு பகவான் நல்ல வேலையாக குரு பகவானால மே மாசம் 11ஆம் தேதிக்கு பிறகு பார்க்கப்பட போகிறார். அதே சமயத்துல 7ல கேது பகவான் இருக்கிறார். அப்ப அந்த ஜென்ம ராகு உங்களுக்கு படபடப்பையும் பதட்டத்தையும் ஏற்படுத்துவார். ஒரே தடவையில செய்ய வேண்டிய விஷயத்த 3 தடவை செய்ய வைப்பார். நீங்க யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க இந்த ஏப்ரல் மாசம் 26ஆம் தேதிக்கு பிறகு நன்றாக யோசித்து தான் எந்த காரியத்தையும் செய்யணும். நீங்க ஒன்ன செய்யணும்னு நினைச்சு இன்னொன்ன செய்வீங்க. ஏன்னா ஜென்ம ராகு நம்மளுடைய முடிவுகளில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு இருப்பான். அதுல நம்ம கவனமாக இருக்க வேண்டும். நம்ம ஒன்ன பேச நினைச்சு நீங்க ஒன்ன பேச நினைச்சு பேசுறது ஒன்னாக போய்விடும். இந்த மாதிரி எல்லாம் காரியங்கள் நடைபெற்று விடும். உறவினர்கள்ட்ட பேசும் பொழுதும் அலுவலகங்கள்ல பேசும் பொழுதும் கவனமாக இருக்கணும். ஜென்மராகு பதற்றமான முடிவை ஏற்படுத்தி வைப்பார். 7ல் கேது பகவான் வருவதால் அடுத்தவர்களுடைய பேச்சை கேட்கக்கூடாது, அடுத்தவர்களை நம்பக்கூடாது. ஏனால் கேது பகவான் நேரடியாக எதையும் உணர்த்தாமல் மறைமுகமான தொந்தரவுகளை ஏற்படுத்துவார். நண்பர்களால மறைமுகமான தொந்தரவுகள் ஏற்படலாம். வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். நண்பர்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர்களாக இருப்பாங்க. அவங்க பேச்சை எதையுமே கேட்கக்கூடாது. வெளியே பார்க்கறதுக்கு நல்லவங்க மாதிரி தோணும். ஆனா நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. அவங்க பேச்சை கேட்கக்கூடாது. ஏன்னா அவங்க கெடுதல் பண்றதுக்காக வராங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் இந்த 7ல் உள்ள கேது பகவானால் நண்பர்கள் விஷயத்திலும் உற்றத்தார்கள் விஷயத்திலும் எச்சரிக்கையா இருக்கணும். நல்லது செய்வது போல வராங்கன்னா ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்து அவர்களுடைய ஆலோசனையை கேட்கலாமா, அவங்களுடைய உதவியை ஏற்றுக்கொள்ளலாமா என்பதை புரிந்து தெரிந்துதான் நீங்க இதை செய்யணும். பார்த்துக்கிடுங்க. 7ல கேது பகவான் வரார். அப்போ நீங்க இதுக்கு சொல்ல வேண்டிய மந்திரங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டி இருக்குது. அதுக்கு சொல்ல வேண்டிய மந்திரங்கள் 7ல கேது பகவான் வருவதனால நம்ம மன வாழ்க்கையில சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த சப்த கன்னியில் ஒருவரான இந்திராணியினுடைய மந்திரத்தை சொல்லணும். ஓம் சியாம வர்ணாயைச வித்மகே, ஓம் சியாம வர்ணாயைச வித்மகே, வஜ்ரகஸ்தாய தீமகி தன்னோ இந்திராணி பிரஜோதயா. கருநீலம் உடைய வண்ணம் உடையவளே, வஜ்ராயுதத்தை கையில் ஏந்திருக்கக்கூடியவளே, இந்திராணி என்ற நாமத்தை உடையவளே, உம்மை போற்றி பணிந்து வணங்குகிறோம், எம்மை காத்து அருள் புரிவீராக. இந்த இந்திராணி தான் கணவன் மனைவியிற்கு இடையே உள்ள இந்த பிணக்குகளை எல்லாம் தீர்க்கக்கூடியவள். நீங்க எந்த சிவன் கோயிலுக்கு போனாலும் இந்த சப்த கண்ணீர் 7 பேரையுமே வணங்கணும். அதுலேயும் குறிப்பாக இந்த இந்திராணி தேவி இந்த மந்திரத்தை சொல்லி வணங்கி வந்தீர்களால் கணவன் மனைவியருக்கு இடையே உடைய இந்த ஊழல்கள் தீர்ந்து விடும். ஓம் சியாம வர்ணாயைச வித்மகே வஜ்ரகஸ்தாய தீமகி தன்னோ இந்திராணி பிரஜோதயாத். பிறகு கலத்திர ஸ்தானாதிபதி கலத்திர காரகனாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவானை வணங்க வேண்டும். ஓம் பார்கவாய வித்மகே சுராச்சாரிய தீமகி தன்னோ சுக்கிர பிரஜோதயாத். ஓம் பார்கவாய வித்மகே பிருகுமுனிவரின் வழிவம்சத்தில் வந்தவனே, அசுராச்சாரிய தீமகி பார்கவாய வித்மகே அசுராச்சாரிய தீமகி அசுரர்களின் குருவாக விளங்கி வரக்கூடியவனே, அசுராச்சாரிய தீமகி தன்னோ சுக்கிர பிரஜோதயாத். சுக்கிரன் என்ற நாமத்தை உடையவனை உம்மை போற்றி பணிந்து வணங்குகிறோம், எம்மை காத்து அருள் புரிவீராக. இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லி வரணும். முக்கியமாக இந்திராணிக்குரிய மந்திரத்தை சொல்லி வந்தீர்களே ஆனால் நண்பர்களால் வரக்கூடிய பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும். இந்த கலத்திரக்காரகனாகிய சுக்கிர பகவானுடைய மந்திரத்தை சொல்லி வந்தீர்களானால் கணவன் மனைவி இருக்கிற அந்யோன்யம் கூறிவிடும். ஆக இந்த மந்திரங்கள் 2 மந்திரங்களையுமே சொல்லி அதனுடன் சேர்ந்து அந்த ஸ்தானத்திற்கு வந்திருக்கக்கூடிய ராகு பகவான் கேது பகவான் மந்திரத்தையும் சொல்ல வேண்டும். ராகு பகவானுடைய காயத்ரி மந்திரம் ஓம் நாகத்வஜாய வித்மகே பத்மகஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரஜோதயாத். நாக வடிவினை உடையவனே, தாமரை பூவை கையில் வைத்திருக்க கூடியவனே, ராகு பகவானே, உம்மை போற்றி பணிந்து வணங்குகிறோம், எம்மை காத்து அருள் புரிவீராக. ஓம் நாகத்வஜாய வித்மகே பத்மகஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரஜோதயாத்.
கேதுவுக்குரிய காயத்ரி மந்திரம் ஓம் அஜ்வத்வஜாய வித்மகே சூலகஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரஜோதயாத். குதிரை கொடியை கையில் வைத்திருக்க கூடியவனே, சூலத்தையும் கையில் வைத்திருக்க கூடியவனே, கேது பகவானே, உம்மை போற்றி பணிந்து வணங்குகிறோம், எம்மை காத்து அருள் புரிவீராக. இந்த ராகு பகவான் காயத்ரி மந்திரம், கேது பகவான் காயத்ரி மந்திரம், இந்திராணி காயத்ரி மந்திரம், சுக்கிர பகவான் காயத்ரி மந்திரம், இந்த 4 காயத்ரி மந்திரத்தையுமே குறித்து வைத்துக்கொண்டு காலையிலும் மாலையிலும் இறை வழிபாட்டில் நீங்கள் இந்த மந்திரங்களை உறக்க சொல்லி இதனுடைய அதிர்வலைகள் உங்கள் வீடு முழுதும் இல்லம் முழுதும் நிறையுமாறு செய்து வந்தால் உங்களுக்கு இந்த நண்பர்களாலும் வேண்டாதவர்களாலும் சுற்றத்தார்களாலும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். கணவன் மனைவிக்கு இடையே ஐக்கியங்கள் கூடிவிடும். ஊழல்கள் குறையும். உங்களுடைய மனப்பதட்டமும் குறையும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை.